Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi sya'ni habibihi mukhbiran wa 'amira wa ta'liman wa takrima. Inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Wa qala ailan wa qala rabbuka alla ta'buduna illa iyyah wa bi walidaini ihsana. Wa qala nabiyuna Muhammadin sallallahu alaihi wasallam ridal rabbi fi ridal walidi wa sukhut rabbi fi sukhutil walidi. Aw qala alaihi salatu wassalam. இக்காலத்தில் பார்த்தோமேயானால் நம்மை தாய் நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து சிறிய வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் வளர்த்து பால் ஊட்டி உணவூட்டி அன்பு காட்டி வளர்த்து கடைசியில் அந்த தாய்க்கு என்ன நிலைமை என்று உங்களுக்கு தெரியுமா? நவுது பில்லாஹ், அவர்களை அநாத ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். அதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மளை காப்பாற்றுவானாக. ஆமீன். மேல் கூறப்பட்டுள்ள ஆயத்தில் அல்லாஹு தஆலா 5 கட்டளையிட்டு இருக்கிறான். முதலாவது கட்டளையாக, வயதான பெற்றோர்களை நீ அடைந்தால் சீ என்று கூட சொல்லாதே. அதாவது உங்க வீட்டுல உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ இல்ல 2 பேருமோ உங்க வீட்டில் வயது அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு வேலை சொல்றாங்க, ஏப்பா இந்த மாதிரி போய் கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வாமா அப்படின்றாங்க. மா போங்கம்மா, கடுப்பாவது. அப்படி கூட சொல்லாதல் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சுட்டி காமிக்கிறான். இரண்டாவது கட்டளையாக, வலா தன்ஹருஹுமா, விரட்டி பேசாதே. இப்ப இந்த காலத்துலலாம் அதெல்லாம் சகஜமா போச்சுங்க. நம்ம தாயிடத்துல போய் அவங்க நம்மளை திட்டுவாங்க. அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியும், நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நானும் பார்த்துக்கிறேன், அப்படி பேசுகிறார்கள். அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவானாக. மூணாவது கட்டளையாக, குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்கள். வாமா போமா, என்னம்மா சத்தியமா, அப்படி பேசாமல் உன் தாயிடம் கண்ணியமாக வாங்கம்மா போங்கம்மா சாப்பிட்டீர்களா என்று பேசுவதை இல்லாமல் வாமா போமா சாப்பிட்டியா எப்படி இருக்கிற அப்படி பேசுகிறார்கள் இப்போ உள்ள மனிதர்கள் எல்லாம். நாம் தந்தைக்கும் தாய்க்கும் எவ்வளவு கண்ணியம் செலுத்த வேண்டும், அது அல்லாமல் கண்ணிய குறைவாக பேசுவது, அவர்களை திட்டுவது, அவர்களை முறைத்து பார்ப்பது, அல்லாஹு அக்பர், அதெல்லாம் செய்யலாமா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. நாலாவது கட்டளையாக, வஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி, பணிவு என்ற இலக்கை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் தாய் தந்தை உங்களை அழைத்தார்களே, ஆனால் அலட்சியமாக நடந்து போவாமல், அலட்சியமாக பதில் அளிக்காமல், நெஞ்சை நிமிர்த்தி நின்று உன்னா சொல்லுங்க அப்படி கேட்காமல், உங்கள் தாயோ தந்தையோ ஒருவரில் ஒருவர் கூட்டாலும் சரியே ஓடி போய் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் வாப்பா, சொல்லுங்கள் உம்மா, அப்படி கேட்பதுதான் ஒரு நல்ல முறையே. அஞ்சாவது கட்டளையாக, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்.
அல்காமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் நேரத்துல இருக்கிறாங்க. அவங்க நல்லா பேசுறாங்க, நல்லா எல்லாமே செய்யறாங்க. வஃபாத் நேரத்துல படுக்க பேசுறாங்க. ஆனா அவங்க வாயில இருந்து கலிமா வர மாட்டேங்குது. உடனடியாக அங்கேருந்து ஒருத்தவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். அனுப்பி அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுக்கிறார்கள். கலிமா வரவில்லை. அதுக்கப்புறமாக அபூபக்கர் நாயகத்தை அனுப்பினார்கள். அவர்களும் வந்து கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பயும் கலிமா வரவில்லை. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பயும் கலிமா வரவில்லை. உடனடியாக அவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அல்கமா அவருடைய மனைவியிடம் கூப்பிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு இவர் தாய் கிட்ட ஏதாச்சும் பண்ணாரா, நோயினை தாய்க்கு செய்தாரா, தாய் பதுவா விட்டார்களா? கொஞ்சம் நோயினை செய்தார்கள், கொஞ்சம் ஒரு மாதிரியே நடந்து கொண்டார்கள், அதனால்தான் அவர்கள் பதுவா விட்டார். சரி, உடனே அவர்கள் தாயை கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தாயை கூப்பிட்டார்கள். அவர்கள் தாய் வந்தார்கள். வந்தவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் உங்கள் மகனை நீங்கள் பதுவா விட்டீர்களா? அவரை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அவர்கள் வாயில் கலிமா வராது, கலிமா வரவில்லை என்றால் நரகத்திற்கு போவார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நீங்கள் இப்ப மன்னிங்கள் என்று சொன்னார்கள். நான் மன்னிக்க மாட்டேன், என் பிள்ளை எனக்கு எவ்வளவோ நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அவர் நரகத்துக்கு தான் போவார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அங்க உள்ளவர்கள் கிட்ட போய் ஒரு விறகு கட்டையை எடுத்து வாங்கப்பா அப்படின்றாங்க. எல்லாரும் விறகு கட்டையை எடுத்து வந்தாங்க. விறகு கட்டையை வச்சு அவங்களை எரிக்க போனாங்க. அவங்க தாய் மனசு சும்மாவாப்பா, தாய்னா எப்படி, அவங்க துடிக்க மாட்டாங்களா? நம்மளை பிரித்துட்டு அவங்க நாள் வளர்த்துட்டு கடைசியில அவங்க முன்னாடி எரிக்க போனா அவங்க துடிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹி போய் எரிக்க போறாங்க. அவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சொல்றாங்க, அவங்க எப்படியே நரகத்துல போய் கஷ்டம் தான் பட போறாங்க, அந்த கஷ்டத்தை இங்கே கொடுப்போமே அப்படின்னு சொல்லி நெருப்பு கட்டை எடுத்து போய் வைக்க போறார்கள். அந்த மாதிரி செய்யாதீர்கள், நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். மன்னிச்சாங்க. அவங்க வாயிலிருந்து கலிமா வந்துச்சு. அதே இடத்துல உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், இல்லா ரப்பி ஃபில் வாலிதி, தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது. வசுஹுது ரப்பி ஃபி சுஹுதில் வாலிதி, தந்தையின் கோபத்தில் தான் அல்லாஹ் தஆலாவின் கோபம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகிலேயே உடனடியாக தண்டனை காட்டக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒன்றுப்பா, அது எல்லாரும் எழுதிக்கோங்க. அது நம்மளுக்கு முக்கியமானது. எல்லாத்துக்குமே மறுமையில உண்டு. ஆனா ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் இன்மையிலே உண்டு. அது என்னவென்றால் தாய் தந்தையை நோவினை செய்வது. அல்லாஹ் தஆலா உடனடியாக அவருக்கு தண்டனை கொடுக்கிறான், இந்த இன்மையிலே கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவானாக. ஒரு நபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒருத்தன் வந்து சொல்றான், என்ன எங்க வந்து என் தாய் தந்தை ரொம்ப நோவினை செய்கிறார்கள், என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உடனே உனக்கு அநீதியை செய்தாலே உனக்கு அநீதியே செய்தாலே சரியே, உனக்கு அநீதியே செய்தாலும் சரியே, உனக்கு அநீதியும் செய்தாலே சரியே, அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள அவங்க ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, எனக்கு இந்த பெண்மணி பிடிக்கிறப்பா தலாக் விட்டுட்டாங்க. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பார்த்து கட்டி வைத்த மாதிரி கட்டி தலாக் விட்டுருந்தாங்க. நான் ஆசைப்பட்டு கட்டின மனைவி அவர்கள் தலாக் விட்டுருக்கிறார்கள் அப்படின்றோடைய உடனே நீங்களும் தலாக் விடவில்லையா என்று கேட்டார்கள். உடனடியாக அங்கே ஓடி வந்து அவர் இந்த பெண்மணியை தலாக் விட்டு விட்டார்கள். நம்மளாம் இந்த காலத்துல எப்படிங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தலாக் விட சொன்னா தலாக் விடுவோமா? ஐயோ என் பொண்டாட்டி, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பையும் அந்த காலத்தில் தாய் தந்தைக்கு எவ்வளவு மரியாதை என்று பாருங்கள். அப்பையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தைக்கு தான் மரியாதை கொடுக்கிறார்கள். நாம் இப்ப தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. நம்ம எங்க கொடுக்குறோம்? நம்ம போனா வீட்டுக்கு போனா, மா சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடணும், பசிக்குது,
சாப்பாடு சரியா ரெடி பண்ணப்பா. மா ஏமா இப்படி பண்ற, சி வீட்டுல உண்மையாவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல எடுத்த மாதிரி கிளம்புறோம். அடுத்த வாட்டி நம்ம திருப்பி வந்து பேசுவோம், அப்பயே நம்ம கிட்ட பொண்ணைய முகத்தோட பேசுவாங்க. இதை செஞ்சுட்டாப்பா, இப்ப சாப்பாடு தரப்பா. அது தாய். நம்ம பிள்ளையா அவர்களிடத்தில் மூஞ்சை சுழித்த மாதிரி, அவர்களிடத்தில் கோபமாக பேசி அவர்களை மனதுக்கு நோபடித்து அவர்களை பேசும்போது அவர்களுக்கு எவ்வளவு மனது வலிக்கும். ஆனாலும் அடுத்த வாட்டி பேசும்போது நம்ம இடத்தில் முகத்தை சுழிக்காமல் நம்ம இடத்தில் புன்னகையோடு பேசுகிறார்களே, அதுதாங்க தாய். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து, நான் சம்பாதித்த காசெல்லாம் என் தந்தை எனக்கே தெரியாமல் எடுத்துட்டு போகிறார். போறது மட்டுமல்லாமல் ரூபா வைக்காமல் அனைத்தையும் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த உம்மாலுக லிஅபிக, நீயும் உன் பொருட்களும் உன் தந்தைக்கு உரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அல் ஜன்னத்துல் தஹதா அக்தாமி உம்மஹாத்திக்கும், சுவர்க்கம் சொர்க்கமாகிறது தாய்மார்களின் பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நாம் தாய் தந்தையை கண்ணியம் செய்து பிறருக்கு முன்னால் அவர்களை நோயினை செய்யாமல் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம அவர்களை புன்னகை முகத்துடன் பார்த்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா நம்முடைய கிருபை செய்வானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.